ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து சதம் ரெண்டாவது T20 போட்டியில் வந்து சொதப்பின காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா 3வது T20 போட்டிக்கு முன்பாக நடந்த வார்ம் போட்டியில் வந்து ஒட்டுமொத்த கோவத்தையுமே ஜெய்ஸ்வால் மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 2 பேரும் வந்து காமிச்சிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியில் வந்து ஓப்பனிங் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தோன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சும்மன் கில் மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. இப்போ இதில் வந்து ஆஸ்திரேலிய தொடரில் ருத்ராஜ் மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேர் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ரைட்டு லெஃப்ட்டு இந்த காம்பினேஷனில் தான் களமிறங்கி வந்து ஆடினாங்க. நல்லா ஆடிருக்காங்க, அசத்திருக்காங்க. அப்படி இருந்த போதிலுமே கூட 2வது T20 கேமில் பிளேயிங் 11ல் வந்து சும்மன் கில்லை வந்து உள்ளே கொண்டு வந்தார் சூரியகுமார் யாதவ். அவரும் வந்து டக் அவுட் ஆகிருக்காரு. இன்னொரு புறம் வந்து ருத்ராஜ் வந்து பெஞ்சில் உட்கார வச்சதுனால அந்த கோபத்தை வந்து வார்ம் போட்டியில் வந்து காமிச்சிருக்காரு. ஜெய்ஸ்வால் வந்து முதல் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 6 பந்தில் 6 சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருக்காரு. ஸோ வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி 4 அடிப்பார், 6 பந்தில் 6 4. பட் இந்த முறை வந்து அதிவேகமாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஹாஃப் செஞ்சுரியும் போட்டிருக்காரு. முதல் ஓவர்லேயே 6 பந்தில் 6 சிக்ஸர்களையும் வந்து வார்ம் போட்டியில் வந்து பறக்க விட்டுருக்காரு. வார்ம் போட்டியில் மெயின் பவுலர்ஸ் யாருமே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அணியில் வந்து ஆடலை. ஸோ கிளப் அணிகள் ஆடக்கூடிய பவுலர்ஸ் வந்து வீசின காரணத்தினால முதல் ஓவர்லேயே வந்து 6 சிக்ஸர்களை வந்து ஜெய்ஸ்வால் வந்து பறக்க விட்டுருக்காரு. அதேமாதிரி ருத்ராஜும் இந்த கேமில் வந்து நிதானமான ஆட்டத்தை வந்து கொடுத்துருக்காரு. இந்திய அணியில் வந்து இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் முதல் பந்துலேருந்து அதிரடி ஆடணும், கெய்க்வாட் வந்து பொறுமையாக ஆடி ஸ்கோரை வந்து கொண்டு போகணும். இதுதான் வந்து இவங்களுடைய கேம் பிளானாக வந்திருக்கும். அதை 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து செஞ்சுருக்காங்க. 2 பேருமே வந்து சதம் அடிச்சிருக்காங்க. இந்திய அணி வந்து 20 ஓவர் முடிவில் 247 ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. ஒரு விக்கெட் கூட வந்து இல்லை. இவங்க 2 பேரும் மட்டுமே பார்த்தீங்கன்னா மொத்த மேட்சையுமே வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. அதனைத் தொடர்ந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து களமிறங்கி அந்த அணி வந்து 198 ரன்கள் மட்டும்தான் வந்து சேர்த்துருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா டீம் இந்தியா அபாரமாக வந்து இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. நன்றி.